கிச்சன். யூசுவலா சாட்டர்டே சண்டேஸ்ல சிக்கன் மட்டன் நல்லா ஹெவியா சாப்பிடுவோம். அடுத்த மீல் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி டயத்துல இன்னைக்கு நான் காட்ட போறேன் நல்ல கிரீமி அண்ட் ரிச்சான தயிர் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமே தாளிப்பு தான். அதைத்தான் இப்ப நம்ம ரெடி பண்ண போறோம். அது கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா டப்புன்னு வெடிச்சோடனே இதோட 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருங்க. எண்ணெயில நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சியும் சேர்த்துட்டு எண்ணெயில வரமிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி வரமிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டா இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப சாஃப்டா வதங்க கூடாது, லைட்டா அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். அப்பதான் தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடல இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா பூ போல துருவி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் கேரட் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும். அவ்வளவுதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் தயிர் சாதத்துக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனா வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்களேன், இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அகலமான சட்டியில நல்லா கொழைய வேக வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 லிட்டர் அளவு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்ப சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சாதத்துக்கு சாப்பாடு நல்லா குழைவா இருக்கணும். அதே சமயம் நம்ம மிக்ஸ் பண்ணையில லைட்டா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா கிரீமியா இருக்கும். இப்போ இதுல நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடியா நறுக்குன்னு சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம்ல வெங்காயம் கேரட் அது எல்லாத்தையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க நம்ம தயிர் சாதம் எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. தாளிப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கெட்டியா இருக்க மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ராவா தண்ணியும் பாலும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ருசி கூட்டுறதுக்கு இதுல நல்லா பொடியா கட் பண்ண திராட்சையும் நல்லா முத்து முத்தா எடுத்து வச்சிருக்க மாதுளம்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திராட்சை மாதுளம்பழமும் நம்ம தயிர் சாதத்துல சேர்க்கல இன்னுமே டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம சாப்பிடையில புளிப்பு இனிப்பா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நல்ல கிரீமியா சூப்பரா நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்ல காரசாரமா உருளைக்கிழங்கு பொரியல் ஊறுகாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடிப்பொலியான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம தயிர் சாதம் கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. நம்ம இதை சேர்த்திருக்க மாதுளம்பழம் திராட்சையோட சேர்த்து சாப்பிடல லைட்டா புளிப்பு இனிப்போட சூப்பரா இருக்கு. நம்ம தயிர் சாதமும் நல்லா கிரீமியா இருக்கு. வேற லெவல் தான் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இதோ தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் புது புது ரெசிபிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் நீங்க பாக்கலைன்னா இதோ தெரியுது பாருங்க வீடியோஸ், இதை கிளிக் பண்ணி அங்க வாங்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.